السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى أيضًا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளன் நிகரில்லா பேர் அன்புடையோன் எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி புகழ் அனைத்தும் அகிலத்தை படைத்து பரிபாலித்து பரிபக்குவப்படுத்தக்கூடிய ஏக நாயகன் அல்லாஹ்விற்கு உரித்தாக்கியவனாக சலாத்தும் சலாமும் ஈருலகத் தலைவர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரது சொல் செயல் அங்கீகாரங்களை தங்கள் வாழ்க்கையில் ஏற்று நடந்த நல்லற தோழர்கள் தோழியர்கள் சலஃபு சாலிஹீன்கள் முன் சென்ற அறிஞர்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்ற இங்கே வருகை தந்திருக்கின்ற இனி வரவிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் வல்ல நாயனின் வற்றா பெருங்கரனை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் பிறக்கின்ற எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவனுக்கென வாழ்க்கையிலே ஒரு தவணை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தவணையை நோக்கி அவன் பயணித்து கொண்டே இருப்பான். அவனுடைய தவணை எப்பொழுது முடிகிறதோ அவன் அல்லாஹ்விடத்திலே திரும்பி விடுகிறான். ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். இந்த மரணம் என்பது நமக்கு நெருங்கியவர்களுக்கு ஏற்படும் பொழுது நம்மிடையே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் அந்த மரணத்தை சில நாட்கள் கடந்து விட்டோம் என்று சொன்னால் அந்த மரணத்தை மறந்துவிடக்கூடியவர்களாக, வாழ்க்கையின் நோக்கத்தை நாம் அலட்சியப்படுத்தக்கூடியவர்களாக இன்றைக்கு பெரும்பான்மையான மனிதர்கள் நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரணத்தை நினைவு கூட்டக்கூடிய ஏராளமான வசனங்களை திருமறையிலே சொல்கிறான். குல்லு நப்சின் தாயிக்கத்துல் மவுத் என்ற வசனமாக இருக்கட்டும், அதே போல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் நீங்கள் புரட்டி பார்த்தீர்கள் என்று சொன்னால் பல வசனங்களை பார்க்கலாம். ஐனமா தக்கூனு யுத்ரிக்குமுல் மவுத், நீங்கள் எங்கிருந்து போதும் உங்கள் மரணம் சந்தித்தே தீரும். வலவ் குன்தும் ஃபீ புரூஜி முஷையதா, நீங்கள் பலமாக கட்டப்பட்ட இரும்பு கோட்டைக்குள் போல் நீங்கள் அடைத்து பூட்டி பாதுகாப்பாக இருந்தாலும் மரணம் அங்கே உங்களை வந்து சந்திக்கும். குல் இன்னல் மௌத் அல்லதி தஃபிர்ரூன மின்ஹு பின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும், எந்த மரணத்தை விட்டு நீங்கள் விரண்டு ஓடுகிறீர்களோ அந்த மரணம் உங்களை சந்திக்கும். இப்படி பல்வேறு வசனங்களாக இருக்கட்டும் அல்லது பல நபிமொழிகளாக இருக்கட்டும், மரணத்தை நமக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறது. மரணம் என்பது மனிதனுடைய செருப்பு வாரை விட சமீபத்தில் இருக்கிறது, ஆனால் நாம் மறந்து இருக்கிறோம். அப்போ இந்த இடத்திலே நம்முடைய ஜும்மாவினுடைய நோக்கம் என்பது மரணத்தை பற்றிய அந்த உபதேசங்களை சொல்லும் பொழுது நாம் அதற்கு தயாராக வேண்டும் என்ற ஒரு செய்தியை மக்கள் மத்தியிலே நினைவூட்டத்தான். மரணத்திற்கு தயாராக வேண்டும் என்று சொன்னால் அதிகமான நல்லமல்களை செய்ய வேண்டும், மரணத்தை பற்றி நாம் நினைவு கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று வழக்கமாக நாம் கேட்ட அல்லது கேள்விப்படக்கூடிய செய்திகளை பற்றி நான் சொல்ல வரவில்லை. அதுவும் இருக்க வேண்டும். மறுமைக்காக நம் மரணத்தை நினைவு கூறுவதாக இருக்கட்டும், மரணத்தை நாம் நினைவு கூர்ந்து அதற்காக நல்லமல்கள் செய்வதாக இருக்கட்டும், அது நம்முடைய மறுமைக்கு தேவைப்படும், அது செய்யத்தான் வேண்டும். ஆனால்
உலக ரீதியாக மன ரீதியாக உடல் அமைப்பிலும் குடும்ப சூழலிலும் ஒரு முஃமின் மரணத்திற்கு எப்படி தயாராக வேண்டும். இன்றைக்கு எனக்கு மரணம் வரப்போகிறது என்று எனக்கு தெரிந்தால் என்னுடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும். நான் என்னுடைய குடும்பத்திலும் சரி, என்னுடைய வியாபாரத்திலும் சரி, என்னுடைய மற்ற காரியங்களிலும் நிர்வாகத்திலும் சரி, மனதளவிலும் சரி, உடல் அளவிலும் சரி, நான் இந்த மரணத்தை எதிர்கொள்ள எப்படி நான் தயாராக வேண்டும் என்கின்ற அமைப்பிலே சில செய்திகளை நாம் என்ன செய்ய வேண்டும். இந்த ஜும்மாவிலே சில நினைவூட்டல்கள் உபதேசமாக பார்க்க இருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மரணத்தை பொறுத்த வரைக்கும் நாம் எல்லோரும் அறிந்து வைத்திருக்கிறோம் மரணத்தை சந்திக்க போகிறோம் என்று. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சிலருக்கு இந்த மரணம் நாம் இன்னும் 1 மணி நேரத்தில் அல்லது இன்னும் 1 நாளில் அல்லது இன்னும் 1 வாரத்தில் அல்லது இன்னும் 1 மாதத்தில் நாம் மரணித்து விடுவோம் என்கின்ற அந்த செய்தியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில நிகழ்வுகள் மூலமாக, சம்பவங்கள் மூலமாக நமக்கு என்ன செய்வான், காட்டுவான். நமக்கு தெரியும் இவர் கூடிய சீக்கிரம் மரணித்து விடுவார் அல்லது நாம் கூடிய சீக்கிரம் மரணிக்கத்தான் போகிறோம் என்று. எல்லாரும் மரணிக்கத்தான் போகிறோம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறைத்து வைத்திருக்கிறான். ஆனால் சிலருக்கு அந்த சந்தர்ப்பங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அவகாசத்தை கொடுப்பான். உங்களுக்கு அந்த மரணத்துக்கு முன்பாக சில மணி நேரங்கள் அவகாசம் கிடைக்கும், சில நாட்கள் அவகாசம் கிடைக்கும். அப்படி அவகாசம் கிடைத்தால் அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் தரக்கூடிய தந்திருக்கின்ற பல நேமத்துக்களிலே மிகப்பெரிய ஒரு நேமத்து. என்னுடைய மரணத்தை நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் அடைய போகிறேன். சஹாபாக்கள் எல்லோரும் போருக்கு போகும்போது அவர்களுக்கு நன்றாக விளங்கும், நல்ல தெரியும், நான் போனால் ஷஹீதாகத்தான் போகிறேன் என்ற அந்த நிலையிலே சஹாபாக்கள் என்ன செய்வாங்க, மரணத்தை நேருக்கு நேராக ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்போ அதற்கு போகக்கூடிய அவர்கள் மனநிலை, அவர்கள் இந்த உலக தயாரிப்பில் எப்படி தயாரானார்கள், மன ரீதியாக எப்படி தயாரானார்கள் என்பதில் இருந்தெல்லாம் நாம் பாடம் படிக்க வேண்டியிருக்கிறது. அதே போல சில வியாதிகளின் அடிப்படையிலே, சில விபத்துகளின் அடிப்படையிலே நமக்கு விளங்கும் அல்லது நம்முடைய அருகில் இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க மரணிப்பாங்கன்னு தெரியும். அப்போ கிடைக்கக்கூடிய அந்த அவகாசம் என்பது மிகப்பெரிய நியமத். இப்படி விளங்கக்கூடிய நேரத்திலே நாம் எப்படி தயாராக வேண்டும் என்று சொன்னால், முதலாவது அல்லாஹ்விடத்திலே அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பாவ மன்னிப்பு தேடி நாம் மீள வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனுக்கு பாவ மன்னிப்பினுடைய அவகாசம் எதுவரைக்கும் வைத்திருப்பதாக சொல்கிறான், உயிர் தொண்டை குழியை பிடிக்கின்ற வரைக்கும், சக்கராத்தை மலக்குல் மௌத்தை அவன் நேரடியாக பார்க்கின்ற வரைக்கும் தான் அவனுக்கு அவகாசம். அதற்கு பிறகு நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் அல்லது நான் விட்டு வந்த காரியங்களில் நல்லதை செய்கிறேன் என்று எவ்வளவு கூப்பாடு போட்டாலும் அது வெற்று பேச்சு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலும் சொல்லக்கூடிய அந்த விஷயம் எல்லாம் நாம் பல்வேறு சந்தர்ப்பங்களில் கேட்டிருப்போம். அப்போ ஒரு மனிதனுடைய இறுதியான தருணம், பாவ மன்னிப்பிற்கான கடைசி வாசல் என்பது உயிர் தொண்டைக்குள்ளேயே அடைக்கக்கூடிய நேரம். அது எனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வருது அப்படின்னு நமக்கு தெரிய வரும்போது நாம் என்ன செய்யணும், அதிகமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்திலே தௌபா செய்யக்கூடியவர்களாக, இஸ்திக்ஃபார் செய்து மீளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது பாவ மன்னிப்பு என்கின்ற அடிப்படையிலே முதலாவது ஒரு விஷயம். இரண்டாவதாக விஷயம், இந்த பாவ மன்னிப்பில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. இது அல்லாஹ்விடத்திலே, அல்லாஹ்வுடைய கடமைகளில், அல்லாஹ்வுடைய கட்டளைகளில் நாம் பாவம் செய்யும் பொழுது அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய பாவ மன்னிப்பு. ஆனால் அதே விஷயம் இந்த உலகத்தில் நாம் அடியார்களிடத்தில் என்ன செஞ்சிருப்போம், தவறாக நடந்திருப்போம். நம்முடைய சொல்லாலே, நம்முடைய செயலாலே, நம்முடைய நடவடிக்கைகளாலே அறிந்தோ அறியாமலோ பிறருக்கு என்ன செய்வோம், பாவம், அதாவது ஒரு அநீதி இழைத்திருப்போம், குற்றம் செய்திருப்போம், மனம் நோகும்படியாக பேசியிருப்போம், வச்சிருப்போம், நடந்திருப்போம். அப்போ இந்த மாதிரி விஷயத்தில் நம்மால் நேரடியாக போக முடியும் அல்லது போக முடியாத ஒரு சூழ்நிலை என்று தெரிந்தால் அந்த நேரத்தில் அந்த அடியார் இடத்துல நாம் என்ன செய்யணும், ஏதோ நான் தவறாக பேசிட்டேன், நான் ஏதோ தவறாக என்னுடைய வார்த்தை முந்தி விட்டது, நான் இந்த மாதிரி செஞ்சிருக்கக்கூடாது என்று என்னுடைய மரணம் எனக்கு நெருங்குவதாக நான் நினைக்கிறேன், அல்லாஹ்வுக்காக என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் மன்னிக்கலைன்னா அல்லாஹ் என்னை மன்னிக்க மாட்டான் என்று அந்த அடியார் இடத்திலே உரிய முறையிலே மன்னிப்பு கேட்க வேண்டும். இன்றைக்கு எத்தனை பேர் நாம் இந்த விஷயத்தில் இவ்வளவு அலட்சியமாக இருக்கிறோம். இந்த வாய்ப்பு என்பது உயிர் திடீரென்று தொண்டை குழியை அடைத்து விட்டால், சக்ராத் நிலையிலே மலக்குல் மௌத் வந்து நின்று விட்டால் இந்த வாய்ப்பு கிடைக்காது. ஆனால் யாருக்கு இது மாதிரியான சூழல் வருகிறதோ அவர்களுக்கு அது நியமத், வராதவர்களுக்கு இப்போவே கரெக்ட் பண்ணும். ஏன்னா நமக்கு இந்த மேடையில் பேசக்கூடிய நானோ, கேட்கக்கூடிய நீங்களோ பள்ளிவாசலிருந்து நம்முடைய கால் பூமியிலே பதித்து வெளியில் போவோம்னு சொல்ல முடியாது. நம்மை 4 பேர் தூக்கிட்டு போகலாம். அப்படிப்பட்ட ஒரு உத்தரவாதம் இல்லாத அதிகம் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதான் இந்த மரணம். அப்படிப்பட்ட நேரத்திலே எப்பொழுது நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ, எப்பொழுது நினைவுக்கு வருகிறதோ நாம் செய்தது தவறுதான்,
அல்லாஹ்விடத்தில் நாம் போக வேண்டி இருக்கிறது, அதனால் அல்லாஹ்வுக்காக மன்னிச்சுக்குங்க என்று நம்முடைய குடும்ப உறவுகளிடத்திலே, நட்பு வட்டாரங்களிலே, வியாபாரத்திலே யாரையாவது முறித்திருப்போம், பேசியிருப்போம், வைத்திருப்போம், அவங்களை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம். அதே போன்று இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, நாம் அடியார்களிடத்திலே மன்னிப்பு கேட்கணும், அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக பாவங்களிலிருந்து விலக வேண்டும். பாவங்களிலிருந்து விலக வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மரணத்தை மறைத்து வைத்திருப்பதும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக அக்ஸிரு மின் திக்ர் ஹாதிமினல் லத்தாத் யஅனில் மௌத், நீங்கள் இந்த உலக ஆசைகள் எல்லாம் அடித்து நொறுக்கக்கூடிய மரணத்தை நினைவு கூறுங்கள் என்று சொல்வதற்கு காரணம், நீங்கள் உங்களுக்கு எப்போ மரணம் வரும் தெரியாது. அதனால நாம் இன்று நின்று நிற்கக்கூடிய நிலையிலே, அல்லது பேசக்கூடிய நிலையிலே, நடக்கக்கூடிய நிலையிலே, வாகனத்தில் போகக்கூடிய நிலையிலே நமக்கு மரணம் வந்தால் நமக்கு அந்த அவகாசம் கிடைக்காது. அதனால் அதற்கு முன்பாக நாம் என்ன செய்யணும், பாவங்களிலிருந்து விலக வேண்டும். இன்னைக்கு நாம் தூங்கிக்கலாம், நாளையிலிருந்து தொழுது கொள்ளலாம். இந்த ரமலானிலிருந்து நாம் தொழுகையை முறையாக தொழுது கொள்ளலாம். இந்த ரமலானிலிருந்து தஹஜ்ஜுத், ஃபஜர் எல்லாத்தையும் கரெக்டாக அலாரம் வச்சு செட் பண்ணி முறையை ப்ராசஸ் பண்ணிக்கலாம் என்று நீங்கள் என்ன செய்வீங்க, திட்டம் போடுவீர்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய திட்டம் வேறதாக இருக்கும். நாம் ஒன்று நினைப்போம், ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய நாட்டம் அது முந்திவிடும். அதனால பாவங்களிலிருந்து விலக வேண்டும். நான் இன்னைக்கு மரணித்தால் என்னுடைய நிலை என்ன? என்னுடைய கடந்த காலங்களுடைய பாவங்களுக்கு நான் தௌபா செய்திருக்கிறேனா? அடியார்களிடத்தில் முறையாக பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறேனா? அல்லது நான் என்னிடத்தில் இருக்கக்கூடிய, என்னிடத்தில் நான் தவிர்க்க வேண்டும் என்று நினைத்து போராடக்கூடிய அல்லது தவிர்க்கவே முடியாத பல பாவங்கள் என்னிடத்தில் தொடர்ச்சியாக இருக்கிறதே, இந்த பாவத்திலிருந்து நான் எப்படி விலகுவது, எப்பொழுது விலகுவது என்ற ஒரு சிந்தனை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் மரணம் சொல்லிவிட்டு வராது. அப்படியான நேரத்தில் நாம் பாவமற்றவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை தூய உள்ளத்தோடு சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் என்று சொன்னால் நாம் அதற்கு தயாராக வேண்டும். பாவங்களிலிருந்து விலக வேண்டும். இன்னைக்கு நாம் திடீர்னு மரணித்திட்டோம். இந்த மொபைல் ஃபோனு, நம்முடைய வாகனங்கள், நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அப்படி அப்படியே விட்டுட்டு போயிடும். இந்த மொபைலை நம்முடைய மனைவி எடுத்து பார்க்குறாங்க, நம்முடைய பிள்ளை எடுத்து பார்க்குறாங்க. எத்தனை பேருக்கு நம்முடைய பாஸ்வேர்டு தெரியும்? எத்தனை பேர் நம்முடைய மொபைலுடைய ஹிஸ்டரியை படித்தால் அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் என்று நினைக்க முடியும்? யோசித்து பாருங்க. நான் இன்றைக்கு மரணித்தால் என்னுடைய மொபைலை வீட்டில் விட்டுட்டு போயிடுவோம். என்னை பற்றி பெரிய இமேஜ் வைத்திருப்பாங்க உள்ளத்தில். ஆனால் நான் அந்தரங்கமாக நான் எதையாவது செய்திருந்தால் அது என்னுடைய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடி விட்டால், இழிவுபடுத்த வேண்டும் என்று நாடி விட்டால் என்னுடைய பாவம் அம்பலமாகிவிடும். நான் மரணித்த பிறகு எனக்கு பாவ மன்னிப்பு தேடுவதற்கோ, வருந்துவதற்கோ, அழுவதற்கோ அவர்களுக்கு மனம் வராது. பாவங்களிலிருந்து விலக வேண்டும். என்னுடைய பாவம் என்பது வெளிப்படையாக நான் நல்லவனாக இருக்கலாம், ஆனால் அந்தரங்கமாக என்னை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். இந்த பாவத்தை நான் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறேன், விட வேண்டும் என்று நினைக்கிறேன், போராடுகிறேன், ஆனால் இதிலிருந்து என்னால் மீள முடியவில்லை. உங்களுடைய பிள்ளை எடுத்து உன்னுடைய மொபைலை பார்க்கிறான், இத்தனையான இவ்வளவு இசை, இவ்வளவு படம், இவ்வளவு சினிமா, இவ்வளவு ஆபாசம், இவ்வளவு விஷயங்கள் என்று பார்த்தால் உங்களுடைய மனநிலைமை என்னவாகும்? நீங்கள் இவ்வளவு காலம் அந்த பையனுக்கு உபதேசம் செய்திருப்பீங்க, இவ்வளவு காலம் உங்களுடைய பெற்றோருக்கு உபதேசம் செய்திருப்பீங்க, இவ்வளவு காலம் உங்களுடைய மனைவி இடத்தில் நல்ல முறையில் நடந்திருப்பீர்கள். அதை அவர்கள் பார்த்தால் தனிமையிலே நீங்கள் செய்த தவறை அழிப்பதற்கு முன்பாக உங்களுடைய மரணம் உங்களுடைய தொண்டைக்குழியை பிடித்தால் உங்களுடைய நிலைமை என்னமாகும்? அதனால் பாவத்திலிருந்து விலக வேண்டும். இந்த மாதிரியான அமைப்புகளை தாண்டி மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், நாம் மரணிக்க போகிறோம், எல்லாரும் மரணிக்க தான் போகிறோம். ஆனால் நாம் மரணிக்க போகிறோம் என்று தெரிந்தால் அல்லது தெரிவதற்கு முன்பாகவே மரணத்தை பற்றி நம்முடைய குடும்பத்தாரோடு உட்கார்ந்து அதிகமாக பேச வேண்டும். மரணத்தை பற்றி என்ன செய்யணும்? அதிகமாக நம்முடைய குடும்பத்தார்களை பேச வேண்டும். நம்முடைய மனைவியை கூப்பிட்டு பேசணும். தாய் தாபனை, அத்தா அம்மா வாங்க உட்காருங்க, நான் இன்னைக்கு மரணிச்சிட்டேன்னா உங்களுடைய லைஃப்பை நீங்கள் எப்படி மூவ் பண்ணுவீங்க? நான் திடீர்னு உங்களுக்கு முன்னாடி முந்திட்டேன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? இப்படி உட்காந்து பேசணும். நம்முடைய பிள்ளைகள்கிட்ட பேசணும். நான் மரணிச்சிருவேன், நீ என்ன பண்ணுவ? உன்னுடைய வாழ்க்கையை நீ எப்படி கொண்டு போவாய்? மூத்த பையன்டையோ அல்லது மூத்த மகள்கிட்டையோ சொல்லணும், தம்பியை தங்கச்சியை நீ எப்படி பார்த்துக்குவாய்? இதெல்லாம் உட்கார்ந்து நாம் பேச வேண்டும். மனைவிட்ட பேசணும், கையை பிடிச்சி பேசணும். இந்த மாதிரியா பேசிட்டாலே குடும்பத்தில் வரக்கூடிய 90% பிரச்சனைகளுக்கு முதலாவது தீர்வு இது. இன்றைக்கி குடும்ப பிரச்சனைகளுக்காக சைக்காட்டிஸ்ட்டு போகிறோம். நாம் உட்கார்ந்து நம்முடைய மனைவிட்ட, நான் இன்றைக்கி போயிட்டேன்னா நீ என்ன பண்ணுவ? நான் போன பிறகு என் பிள்ளைகளை நல்லா பார்த்துக்குவியா? என் பிள்ளைகளை சண்டை போடாமல் நீ அவங்களுக்கு சமாதானம் செய்ய வைப்பியா? மார்க்க கல்வி சரியான முறையில் கொடுப்பியா? நீ என்ன செய்வே? என்னுடைய பொருளாதாரத்துக்கு நீ என்ன பண்ணியிருக்கிற? இப்படியாக உட்கார்ந்து பேசி பாருங்க. நான் போகும்போது கடைசியாக என்னை பார்த்து முத்தமிடுவாயா? கடைசியாக என்னை பார்த்து கட்டி அணைப்பாயா என்று நீங்கள் பேசி பாருங்க. அவர்கள் மீது இருக்கக்கூடிய கோபம் எல்லாம் நமக்கு தணிஞ்சிடும். அவர்களுக்காக எந்த தியாகத்தையும் செய்வதற்கு நம்முடைய உணர்வு தூண்டும்.
இதெல்லாம் நாம் அவ்வப்போது பேசணும். அதில் நம்ம பேச வேண்டிய பேச்சுக்களே மிக முக்கியமான பேச்சு என்னவென்று சொன்னால் வசியத்து செய்யும். நாம் என்ன செய்யணும்? வசியத்து செய்ய வேண்டும். இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் என்பது வாழுகின்ற போது தோணுகின்ற போதே நாம் செய்து விட வேண்டும். ஏனென்று சொன்னால் எல்லா நன்மக்கள், இதற்கு முன்பாக சென்ற நன்மக்கள் பலருக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. என்னுடைய மரணத்தை நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் அடைவேன் என்ற அந்த தவணை கிடைத்திருக்கிறது. அந்த தவணை உங்களுக்கோ எனக்கோ கிடைக்குமா என்பது உத்தரவாதம் கிடையாது. அதனால முதலாவதாக ஆரம்பமாக வசியத்து செய்ய வேண்டும். வசியத்துகளில் மிக முக்கியமானது கடன். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளவோ ஜனாசாக்களை சந்திச்சிருக்கிறாங்க, எவ்வளவோ ஜனாசாக்களை அவங்க தொழுகை நடத்தியிருக்கிறாங்க. ஆனால் ஒரு ஷஹீதாக இருந்தால் கூட நம்ம எல்லோருக்கும் தெரிந்த செய்தி, அவர் கடனாளியாக இருந்தார் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுடைய சகோதரருக்கு நீங்கள் தொலைவீங்கன்றோம். ஏன்? அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலே அந்த அடியார் கொடுக்கப்பட்ட கடன் இருக்கும். எவ்வளவு பெரிய அல்லாஹ்விடத்திலே எவ்வளவு பெரிய ஒரு மகத்துவம் வாய்ந்த ஒரு செயல் இது, வீர மரணம் அடைவது என்பது. அல்லாஹ்வுடைய பாதையிலே நான் என்னுடைய உயிரை தியாகம் பண்ணுகிறேன் என்பது இந்த உலகத்தின் தியாகத்தில் மிகப்பெரிய ஒரு தியாகமா இல்லையா? அப்படிப்பட்ட தியாகத்தை செய்தவர் கூட கடன் இருந்தது என்று சொன்னால் அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெண்டிங்கில் தான் வைப்பான். அதனால நம்ம இடத்தை அல்லாஹ் பாதுகாக்கணும். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தரணும். இருக்கின்ற கடனை எல்லாம் விரைவாக கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பையும் முகாந்திரத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி நம்முடைய வாழ்க்கையிலே வசதி வாய்ப்பை தரணும் இன்ஷா அல்லாஹ். அப்போ இப்படியாக இருக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகளை அழைக்கணும், நம்முடைய மனைவிகளை அழைக்கணும். நாம் என்ன செய்யணும்? எனக்கு இன்னார்கிட்ட இவ்வளோ கடன் இருக்கிறது, நான் இந்த தேவைக்காக இவ்வளோ தொகை இவர்கிட்ட வாங்கினேன், நான் இன்னார்கிட்ட வாங்கியிருக்கேன், ஓ மகனே நான் இறந்துட்டேன்னா இன்னார்கிட்ட போய் நீ இதை எடுத்து விற்று கொடுத்துரு. இதையெல்லாம் நீங்கள் வசியத்தை செய்யணும். அந்த மிகப்பெரிய ஒரு அமானிதம் இது. கடன் என்பது மிகப்பெரிய ஒரு அமானிதம். அதை நாம் என்ன செய்யணும்? ரொம்ப ஜாக்கிரதையாக அவ்வப்போது குடும்பத்தில் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய மனைவிட்ட சொல்லணும், எவ்வளவோ விஷயத்தை மொபைலில் சேவ் பண்ணி வைக்கிறோம், நான் இன்னாருக்கு இவ்வளோ கொடுக்கணும் சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அல்லது ஒரு பேப்பரில் எழுதி வைக்கிறதுக்கு. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, எப்பொழுது நான் வசியத்து சம்பந்தமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டேனோ, நான் உறங்கும் பொழுது என்னுடைய தலையணைக்கு கீழாக வசியத்து இல்லாமல் ஒரு நாளும் தூங்கியதில்லை. யார் சொல்கிறாங்க? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க தூங்கும் பொழுது எப்பொழுது இந்த செய்தி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்டாங்களோ அது கீழே எப்போதும் ஒரு பேப்பர் வச்சுருப்பாங்க. எப்போதும் என்ன செய்வாங்க? ஒரு சுருக்கு பையில் வசியத்தை எழுதி வைத்திருக்கிறாங்க. அதில் அவங்களுடைய முக்கியமான அமானிதம், கடன், மற்ற விஷயங்கள் என்னென்ன இந்த சமூகத்துக்கு சொல்லணும், என்னென்ன மனைவிக்கு சொல்லணும், என்ன குடும்பத்தில் பேசணும், நான் இறந்தால் எப்படி கொண்டு போகணும், என்ன ஏது எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க? அவங்க வசியத்தை அந்த செய்து அது எழுதி என்னுடைய தலைமாட்டுக்கு தலையணைக்கு கீழே வைக்காமல் ஒரு நாளும் உறங்க சென்றதில்லை அப்படின்னு சொல்லி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. அது மட்டுமா? ஏராளமான விஷயங்கள். ஜுபைர் இப்னு அவ்வாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கலாம். தன்னுடைய மகன் அப்துல்லா இப்னு சுபைர் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, அவங்களுக்கு வசியத்தை செய்கிறாங்க. இந்த மாதிரி அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, கொடுக்கல் வாங்கல அவங்க தாராளமாக மக்களுக்கு கடன் கொடுத்து கடன் வாங்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்போ தன்னுடைய மகன் அப்துல்லா இப்னு சுபைர் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரின்னு சொன்ன பிறகு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு மரணிக்கும் போது அப்துல்லா இப்னு சுபைர் வரலாற்றில் பார்க்க முடிகிறது, 4 ஆண்டுகள் தொடர்ச்சியாக 4 ஹஜ்ஜில் அவங்க அறிவிப்பு செய்கிறாங்க, ஏலான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு 4 ஆண்டுகளுக்கு பிறகு தான் வர வேண்டிய வரவு, கொடுக்க வேண்டியது எல்லாம் சமமான, எல்லாம் ஒன்றுமில்லை, பேலன்ஸ் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு தான் சொத்து பிரிக்கப்பட்டதாக வரலாற்றில் பார்க்க முடியும். அப்போ இதையெல்லாம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு ஜுபைர் ரலியல்லாஹு கிடைத்த மாதிரி நமக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அப்போ இது மாதிரியாக நாம் என்ன செய்யணும்? அது மாதிரி சொல்ல வேண்டிய உபதேசங்கள், குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டிய உபதேசங்கள், மார்க்க ரீதியாக சொல்லக்கூடிய ஒழுக்கவியல் சட்டங்கள், இது மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லணும். சந்தர்ப்பத்தில் பாருங்கள், அதாவது ஒரு போர் முடித்து அப்துல்லா இப்னு ஜாபர் வரும்போது அவருடைய தோற்றத்தை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்காங்க, திருமணம் முடிச்சிட்டீங்க போலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் யார் ரசூலுல்லாஹ். அப்படிங்கும்போது அவங்க ஒரு விதவை பெண்ணு திருமணம் முடிச்சிருக்கிறாங்க. அப்போ தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் திருமணம் முடிக்கிறதாக இருந்தால் விதவை பெண்ணை திருமணம் முடிக்காதீங்க, கன்னி பெண்ணை திருமணம் முடிங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நான் விதவை பெண்ணை திருமணம் முடித்ததற்கான காரணத்தை சொல்கிறேன். நான் ஏன் இந்த விதவை பெண்ணை திருமணம் முடித்தேன் தெரியுமா? என்னுடைய தந்தை ஜாபிர் ரலியல்லாஹு என்னை கூப்பிட்டு மரணிப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாக, சில நிமிடங்களுக்கு முன்பாக, கொஞ்ச நேரம், ஒரு 1/4 மணி நேரம், 1/2 மணி நேரம் டைம் கிடச்சிருக்குது, கூப்பிட்டு என்கிட்ட வசியத்து செய்தார்கள். என்ன சொன்னாங்க தெரியுமா? ஓ அப்துல்லா, உனக்கு 9 சகோதரிகள் இருக்கிறாங்க, அதனால் அவர்களை நீ நீதமாக நல்ல முறையில் பார்த்துக்கோ அப்படின்னாங்க. அப்போ எனக்கு அந்த பெண் பிள்ளைகள் எல்லாரும் அவங்கள எப்படி பார்க்கக்கூடிய அந்த கேர் எடுக்கணும் அதெல்லாம் தெரியாது. அதனால தான் அந்த போரில் போகும்போது இப்படியான ஒரு வயதான ஒரு பெண்மணி, விதவையான பெண்மணி இருந்தாங்க. அதனால தான் நான் என்னுடைய தந்தைக்கு செய்த எனக்கு வசியத்திற்காக நான் அவங்களுக்கு திருமணம் முடித்தேன். எப்படி சொல்லியிருக்கிறாங்க பாரு. ஏன்னா அவர் அப்துல்லா சின்னவர், அப்துல்லா இப்னு ஜாபர், அவருக்கு தெரியாது, பக்குவம் தெரியாது. அவர் வெளியில் போனார்னா போருக்கு போவார், அங்கே போவார்.
அந்த 9 சிறுமிகளையும் சகோதரிகளையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறதுனால என் தந்தை எனக்கு வசியத்து செய்தார். அதனால் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கு பாருங்கள். அப்போ இதே மாதிரியாக நாம் என்ன செய்யணும்னா, இதுதான் மரணத்திற்கு தயாராகுவது. நம்முடைய குடும்பத்தை தயார்படுத்துவது, நம்முடைய மனைவியுடைய மனநிலைமை தயார்படுத்துவது, நம்முடைய தாய் தகப்பன் அவங்களுக்கு முன்னாடி போயிட்டாங்க, அவங்க எப்படி எதிர்கொள்வாங்க அப்படிங்கிறத, சொத்து பிரச்சனை, மற்ற விஷயங்கள், இது எல்லாத்தையும் நாம் என்ன செய்யணும், உட்கார்ந்து பேசணும். அதில் குறிப்பாக இந்த கடன் சம்பந்தமாக இது மாதிரியான விஷயங்கள்லாம், கொடுக்கல் வாங்கல் விஷயம்லாம் எழுதி வசியத்தை செய்ய வேண்டும். பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய உபதேசங்களை செய்யணும். அதே மாதிரி பாருங்கள், இன்னும் நிறைய விஷயங்கள் நாம் சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய உபதேசங்களில் மார்க்க விளக்கங்களை அவங்களுக்கு சொல்லணும். ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நாளைக்கு நாம் மரணித்தால் அதில் பின்னாடி நமக்கு யூஸ்ஃபுல்லாக வரக்கூடிய ஒரு விஷயத்தில் ஒன்று என்னது, இப்போ வலதுன் சாலிகுன், சாலிகான பிள்ளைகள் செய்யக்கூடிய பிரார்த்தனை. அப்போ நம்ம பிள்ளைகளை கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்லணும், ஓ மக்களே, ஓ பிள்ளைகளே, நான் இறந்துட்டு அத்தா மௌத்தாயிருவேன், எனக்காக துவா செய்வீங்களா? நான் மன்னரைக்கு போயிட்டால் எனக்காக அப்பப்போ ஜியாரத்து பண்ணி கண்ணீர் விட்டு அழுது என்னுடைய பாவ மன்னிப்புக்காக துவா செய்வீங்களா? என்னுடைய கபூர் விசாலத்துக்காக துவா செய்வீங்களா? நான் நாளைக்கு அத்தாவை நரகத்துக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக துவா செய்வீங்களா? இந்த உலகத்தில் வாழும்போது என்னால் முடிந்தவரை நான் உங்களை பார்த்துக்கிட்டேன், கையை பிடிச்சி பேசணும், கண்ணீர் விட்டு பேசணும், இந்த மாதிரியெல்லாம் பேசணும். நீங்கள் உங்களுக்காக நான் வாழும்போது என்னுடைய சக்திக்குட்பட்டு உழைத்தேன், ஆனால் நான் மரணித்த பிறகு நீங்கள் எனக்கு ஒன்று செய்யுங்க, எனக்காக பாவ மன்னிப்பு செய்யுங்க, எனக்காக துவா செய்யுங்க, என்னுடைய மறுமை வாழ்க்கைக்காக நீங்கள் துவா செய்யணும் என்று என்ன செய்யணும், அந்த பிள்ளைகள்கிட்ட உட்கார்ந்து பேச வேண்டும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மரண நேரத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே பதிவு செய்திருக்கிறான். எப்படி ஒரு பிள்ளையை மார்க்க சூழலிலே விட்டுட்டு போகணும், ஒரு பிள்ளைக்கு எப்படி மார்க்க உபதேசம் பண்ணுங்கிறதுக்கான ஒரு வரலாற்று நிகழ்வை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே சொல்லுகிறான். இது அஹதரல் யாக்கூப் அல் மவுத், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மரணம் சம்பவிக்கும் போது சக்கராத்துடைய நேரம், அதாவது அதுக்கு நெருக்கமான நேரம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க மரணித்திருவாங்க அப்படிங்கிறது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியுது. அப்போ தன்னுடைய மக்களை எல்லாம் அழைச்சி சொல்கிறாங்க, நான் இப்போ இறந்துட்டேங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஏது பண்ணுவீங்க, உங்களுக்கு இது தங்கம், உங்களுக்கு இந்த பத்திரம், அதெல்லாம் சொல்லலை. நான் மரணித்து விட்டால் நீங்கள் யாரை வணங்குவீங்க? யார் எப்படிப்பட்ட நபி? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தொடர் சந்ததி, அவங்களுக்கு மகனும் நபி, அவனுடைய வாப்பாவும் நபி, அவனுடைய வாப்பாவுடைய வாப்பாவும் நபி. அப்படிப்பட்ட யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, நான் மரணித்தால் நீங்கள் யாரை வணங்குவீர்கள்? தஅபுதூன மின் பஅதி, எனக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்குவீர்கள் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார். அதுக்கு சொல்கிறாங்க, என்னுடைய தந்தையாகிய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமியாகிய நீங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு முன்பாக வந்த இஸ்மாயில், இஸ்ஹாக், அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், எல்லாரும் எந்த ஒரு இறைவனை வணங்கினாங்களோ அவரை தான் வணங்குவோம், அவருக்கு நாங்கள் ஒருபோதும் இணை வைக்க மாட்டோம் என்று. ஒரு நபியுடைய கவலை எப்படி இருந்திருக்கிறது? மரணிக்கும் போது என்னுடைய பிள்ளையை எந்த நிலையிலே விட்டுட்டு போகிறேன், அல்லாஹ் என்னை இது குறித்து விசாரிப்பான். குல்லுக்கும் ராயின் ஓ குல்லுக்கும் மஸ்ஊலன் அன் ரய்யத்திஹி, உங்களிலே ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், பொறுப்பை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். நீ எந்த நிலையிலே உன்னுடைய மக்களை விட்டுட்டு வந்தாய்? மார்க்க கல்வியை கொடுத்தாயா? சரியான ஒரு அக்கீதாவை போதித்தாயா? கொள்கையை எடுத்து சொன்னாயா? ஷிர்க் இல்லாமல் இதுதான் ஷிர்க்கு, இதுதான் பித்அத்து, இதுதான் அஹ்லாக்கு, இதுதான் இப்படி தான் வாழணும், இப்படி தான் நீங்கள் என்ன செய்யணும், பழகணும், இப்படி தான் வியாபாரம் செய்யணும் என்பதை நசீகத்து பண்ணிட்டு வந்தீங்களா என்பதையெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பொறுப்பை விசாரிப்பான். அந்த கவலை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அதனால் அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த நிலையிலும் எவ்வளோ பெரிய விஷயத்தை கேள்வியை கேட்குறாங்க பாருங்கள், எனக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்குவீங்க? அப்போ இதுவெல்லாம் இது ஏன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான்னா, இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம், படிப்பினையாக இருக்க வேண்டும். நான் தான் 40 வருஷம் தௌஹீதில் இருக்கிறேன், ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் அமைப்பில் இருக்கிறேன், நிர்வாகத்தில் இருக்கிறேன், என்னுடைய பிள்ளை எப்படி வழிகெடுவான் அப்படிங்கிற ஒரு மமதையோ கவலையோ அவங்களுக்கு இல்லை. மரணிக்க போகிறோம் என்று தெரிந்த உடனே அவங்களுடைய நிலை எப்படி மாறுது பாருங்கள். நான் போனதுக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்குவீங்க? அப்போ இதெல்லாம் நமக்கு என்ன இருக்கிறது, படிப்பினை இருக்கிறது. இன்னும் பாருங்கள், ஏராளமான விஷயங்களை குறித்து அவர்களுக்கு என்ன செய்யணும், நாம் சொல்ல வேண்டி இருக்கிறது. அதாவது நாம் இறக்கும்போது நம்ம இந்த மாதிரிலாம் இறந்து போவோம் அப்படிங்கலாம் பேசியிருப்போம். சில நேரத்துக்கு அது இந்த மாதிரி சம்பவங்களை காட்டும்போது நம்ம சொல்லுவோம், இங்கே பாரு இந்த மாதிரி மவுத்தாகும், நான் இப்படி தான் மவுத்தாகும் அப்படின்னா நம்முடைய பிள்ளைகிட்ட மனைவிட்ட சொல்லியிருப்போம். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, சொல்ல வேண்டிய மிக முக்கியமான விஷயம், எனக்காக யாரும் என்ன செய்யக்கூடாது, ஒப்பாரி வைக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லணும். என்னை புகழுகிறோங்கிற பேரில் மரணித்த பிறகு, ஏன்னா அவ்வளவு காலமும் அவர் கூட இருந்தவர், எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இல்லாமல் இன்ப துன்பங்கள் எல்லாம் பங்கெடுத்தவர், எந்த விதமான மரணத்தை பற்றிய பேச்சும் இல்லாமல், தெளிவும் இல்லாமல், ஒரு சிந்தனையும் இல்லாமல், இதை பற்றின பேச்சுவார்த்தை இல்லாமல் திடீர்னு ஸ்தம்பித்த மாதிரி மரணித்துட்டாருன்னு சொன்னால் அவங்க என்ன ஆயிடுவாங்க, அப்படி ஷாக் ஆகி அந்த வார்த்தைகள் எல்லாமே எப்படி ஆகும்னா, அல்லாஹ் விரும்பாத, அல்லாஹ் வெறுக்கக்கூடிய, இதை வைக்கக்கூடிய வாசகம் அளவுக்கு போகும். எந்த அளவுக்கு பாருங்கள், அதாவது
அப்துல்லா இப்னு ரவாஹா அவர் வந்து முஅத்தா யுத்தத்தில் கொல்லப்பட்ட சஹாபி. அவர் வந்து ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன பண்ணுறான்னு சொன்னால் மயங்கி விழுந்துறார். மயங்கி விழுந்துட்டார்னா அவங்களுடைய சகோதரி அம்ரா பின்த் ரவாஹா என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. மரணிச்சிட்டாருன்னு சொல்லி நினச்சிட்டாங்க. அவங்க வந்து மிகப்பெரிய வீரர், வா ஜபலா, பெரிய மலையே சரிஞ்சிட்டியே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து புகழ்ந்து அந்த விழுந்த அந்த அதிர்ச்சியில் என்ன செஞ்சாங்க, இறந்துட்டாரோ என்று ஒரு மலையே சரிஞ்சிருச்சுன்னு பேசுகிறாங்க. அவர் கொஞ்சம் நேரத்தில் மயக்கம் போட்டு எழுதிட்டார். அவர் சொல்கிறாரு, யார் எங்கள் இந்த மாதிரி பேசுனீங்களா, எதுவும் சொன்னீங்களா என்னை பற்றி அப்படிங்கும்போது சொன்னேன். ஆமாம், நான் அந்த மாதிரி வார்த்தை சொன்னேன். நான் மயக்கத்தில் இருக்கும்போது எனக்கு காதில் ஒலித்தது, சொல்லப்பட்டது, நீ மலையா, நீ மலையா, நீ மிகப்பெரிய மலையா என்று எனக்கு சொல்லப்பட்டது. ஒரு மலக்கு எனக்கு சொன்ன மாதிரி இருந்தது என்று அவர் என்ன சொன்னார். பிறகு முஅத்தா யுத்தத்தில் அவர் கொல்லப்படுகிறார். ரசூலுல்லாஹ் சொல்லியே அனுப்புகிறாங்க, இவர் இறந்தார்னா இவர், இவர் இறந்தார்னா இவர்னு. முஅத்தா யுத்தத்தில் அவர் கொல்லப்படுவார்னு தெரியும். கொல்லப்பட்ட பிறகு அம்ரா பின்த் ரவாஹா அழுகவே இல்லை, அமைதியாக இருந்தாங்க. அழுதாங்க. இந்த மாதிரியான வார்த்தைகளை அவங்க உதிர்க்கலை. ஆனால் நம்முடைய குடும்பத்தில் இன்றைக்கி சமூகத்தில் பாருங்கள், இறந்துட்டா நம்முடைய தாய், தகப்பன், மனைவி எல்லோரும் அழுவாங்க. நம்முடைய பிள்ளைகள் நமக்காக அழுவாங்க. அழுகிறது தப்பு கிடையாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதுருக்கிறாங்க. ஆனால் நாம் ஒப்பாரி வைக்கும்போது அது ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு கண்டிச்சிருக்கிறாங்கன்னு பார்க்கணும். நமக்காக இந்த ஒப்பாரி வைப்பது என்பது அறியாமை காலத்துடைய பழக்கம். குடும்ப பாரம்பரியத்தை குறை கூறுவது, ஒப்பாரி வைப்பது எல்லாம் அறியாமை காலத்தினுடைய பழக்கம். அறியாமை காலத்துடைய பழக்கத்தை எல்லாம் காலில் போட்டு மிதிச்சுட்டேன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எப்போ? இறுதி பேச்சில், இறுதி உரையில் சொன்னாங்க. அதை ஒழிக்கிறதுக்கு தான் ரசூலுல்லாஹ் வந்தாங்க. அந்த நிலையில் நாம் ஒரு சமூகத்தை, நம்முடைய குடும்பத்தை விட்டு செஞ்சோன்னா அவங்களுடைய மரணம் என்பது அறியாமை கால மரணமாக தான் இருக்கும். அதனால் அவர்கள் இன்னும் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பாருங்கள். ஒருவர் ஒப்பாரி வைப்பதினால் அவர் என்ன செய்யப்படுறாரு, கபூரில் அந்த அடக்கப்பட்ட அந்த நபர் வந்து வேதனை செய்யப்படுகிறார். அதுக்காக உன்னை ஒப்பாரி வச்சு புகழ்ந்து வரம்பு மீறி பேசி, ஏன்னா இதெல்லாம் நம்ம வீட்டில் பேசலை, நான் இறந்தா இதெல்லாம் மார்க் அப்படி சொல்லுது, ஒப்பாரி வைக்கக்கூடாது, வரம்பு மீறி புகழக்கூடாது, கத்தக்கூடாது, அழுவக்கூடாது, நீங்கள் அழுதினா எனக்கு வேதனை இருக்கும், கபூரில் எங்கிட்ட கேள்வி கணக்கு இருக்கிறது என்பது குறித்த அந்த விஷயங்களை, அசீதாவை எல்லாம் சில வீட்டில் பேசலை. அப்போ மார்க்க விளக்கங்களை நாம் என்ன செய்யணும், சொல்லணும். அதே மாதிரியாக பிள்ளைகளை நாம் விட்டு செல்லும்போது நம்மள்ட்ட தெளிவான ஒரு பிளான் இருக்கணும். தண்ணீரைவோடு விட்டு செல்லணும். எந்த அளவுக்கு பாங்க, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மரணிக்க போகிறாங்கன்னு தெரியுது. அவங்களுக்கு ஃபாத்திமான்னு ஒரு பெண்மணி இருந்தாங்க. அப்போ அவங்க மரணிக்கக்கூடிய அந்த நேரத்தில் பெண் தானே கணவன் கட்டி கொடுத்தாச்சு, அவர் பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர் இருக்கிற சொத்தை எல்லாம் பைத்துல் மாலுக்கு தார நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால மரணிப்பார்னு நினச்சார். மதீனால வந்து மரணிக்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, பைத்துல் மாலில் வந்து ஒப்படைக்கிறார். ஒப்படைக்கக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொத்து முழுசெல்லாம் நீங்கள் ஒப்படைக்காதீங்க. இல்லை அரசில் என்னுடைய ஒரு மகள் தான் அப்படிங்கிறாங்க. இல்லை, அப்போ நீங்கள் வந்து 3ல் 1 வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இல்லை நீங்கள் எடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அப்போ 2ல் 1 பாதியாத வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, தன்னுடைய பிள்ளைகளை நான் மரணிக்கும் போது தண்ணீரைவோடு விட்டு செல்லுங்கள். அப்போ அதுக்கான ஒரு திட்டம், பிளான் எல்லாம் நம்மள்ட்ட இருக்கணும். நான் இப்போ வியாபாரம் எனக்கு அல்லது நான் மரணிச்சிட்டேன்னா அப்படி ஸ்தம்பிச்சிடும். குடும்பத்துக்கான வருமானம் நான் மட்டும்தான். அப்போ இவங்களுக்கு நான் என்ன ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறேன். நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஆண் மக்களுக்கும் பெண் மக்களுக்கும் உயில் முறையை எழுதி வைக்கணும். சொத்தை கரெக்டாக இப்படி தான் பிரிக்கணும், என்கிட்ட இந்த கிரவுண்ட் இருக்குது, இந்த வீடு இருக்குது, இது நீங்கள் இப்படி தான் பிரிக்கணுங்கிற முறையான சிஸ்டமேட்டிக் இருக்கணும். அவங்கள தன்னிறைவோடு விட்டு செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயத்தை ஏற்படுத்தணும். ஏதோ ஒரு வாடகை பில்டிங்கோ ஏதோ ஒன்று நாம் நிறுவிட்டு போகணும். சும்மா நான் கடை வச்சுருந்தேன், நான் இறந்ததோட கடை இழுத்து மூடணும், அவங்கள நடுத்தரில் விட்டோன்ற மாதிரி இருக்கக்கூடாது. கடன் அவங்க தலையில் சுமத்தணுன்ற இருக்க மாதிரி இருக்கக்கூடாது. அதுவும் அல்லாஹ் நாடினால் அது வசியத்து செய்யணும். இருந்தாலும் ப்ராப்பரான திட்டம் நம்ம இடத்துல இருக்கணும். இதுதான் மரணத்துக்கு தயாராகிறது. ஏதோ நாம் வாழ்ந்துட்டு நாம் கடனை வாங்கிட்டு ஒரு பிஸ்னஸை பண்ணிவிட்டு பாதியில் விட்டுட்டு மரணிச்சிருவோம். வரக்கூடிய பிள்ளை பெண் பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் எந்த மாதிரியான ஒரு எதிர் விளைவை அவங்க சந்திக்க வேண்டியிருக்கும். அவங்களுடைய மருமகன் அதுக்கு பொறுப்பாவார், அல்லது அவருடைய தந்தை தள்ளாத வயத்தில் நின்று அதை என்ன செய்வார், கடனை அடைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் நம்முடைய குடும்பம் எப்படி நகரும், இதையெல்லாம் என்ன செய்யணும், உட்கார்ந்து பேசணும், திட்டமிடணும். அதற்காக உட்கார்ந்து என்ன செய்யணும், அது நம்ம ஒரு ப்ராப்பரான திட்டத்தோடு தன்னிறைவோடு விட்டு செல்வதற்கான சேமிப்பு என்ன, இதை நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த ரூபாயை வந்து இந்த வருமானத்திலேருந்து மொத்தமாக நீங்கள் செலவு பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கோல்டாக வச்சுங்க. இப்படியாக உட்கார்ந்து பேசணும். பேசத்தான் நம்முடைய குடும்ப உறவுகளுக்கு மத்தியில் நீங்கள் திடீர்னு மரணித்தாலும் வசியத்து பண்ண முடியாத நிலை ஏற்பட்டாலும் என்ன ஏற்படும், அவங்களுக்கு ஒரு பேக்கப்பான சோர்ஸ் இருக்கும். அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நமக்கு இருக்கணும். அப்போ நாம் தயாராகணும்னு சொன்னால் இப்படி தான் தயாராகணும். அதிகமாக என்ன செய்யணும்னா மரணத்தை பற்றி பேசணும், மரணத்தை நினைவு கூறணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் கபறுகளை போய் சந்திங்க. முன்னாடி நான் என்ன செஞ்சேன், உங்களுக்கு தடை விதித்திருந்தேன், ஆனால் இப்போ அந்த தடையை நீக்குகிறேன். காரணம் என்ன தெரியுமா, நீங்கள் இந்த கபரை வந்து சந்தித்தால்
உங்களுக்கு நானும் இங்கே அடக்கப்படுவேனே, எனக்கு முன் வாழ்ந்த வசதி படைத்தவன் இங்கே தானே அடைக்கப்பட்டிருக்கிறான், எனக்கு முன் வாழ்ந்த மிகப்பெரிய செல்வந்தன் மிகப்பெரிய வீரன் எல்லாரும் இங்கே தான் அடக்கப்பட்டிருக்கிறாங்க, தன்னந்தனி வீட்டிலே இப்படியாக அடக்கப்பட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி நமக்கு ஒரு சிந்தனை வரும். அதனால் நாம் பாவத்திலிருந்து விலக முடியும், நாம் நல்ல அமல்களுக்கு போட்டி போட முடியும், ஆர்வப்பட முடியும், நம்முடைய குடும்பத்திற்கான திட்டங்களை நாம் உரிய முறையில் நிறைவேற்ற முடியும். இந்த சிந்தனை இருக்க 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 நாம் என்ன செய்ய முடியும், நல்ல அமல்களும் செய்ய முடியும், பாவத்திலிருந்து விலக முடியும். மரணத்தை நோக்கி நெருங்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்முடைய உள்ளம் என்பது தயார் நிலையில் இருக்கும். நம்ம குடும்பத்தை விட்டுட்டு போகிறோமே அல்லது அல்லாஹ்வை சந்திக்க போகிறோமே அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு ஆசையோடு நம்ம போவோம். இல்லைன்னு வைங்க, அந்த நேரத்தில் நம்மால் தயாராக முடியாது. இந்த அளவுக்கு பாருங்கள், இமாம் ஹசன் அல் பசரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்கிறாங்க, வீதியில் ஒரு ஜனாசா போகக்கூடிய நேரத்தில் மாணவர்கள், அதாவது அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மாணவர்கள்ட்ட சொல்கிறாங்க, இந்த ஜனாசாவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவகாசம் கொடுப்பானா, அந்த ஜனாசாவால் எந்திரிச்சு 2 ரக்காத் தொழுக முடியுமான்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, எப்படி தொழுக முடியும், அந்த ஜனாசாவுக்கு எந்த அவகாசம் இருக்காது. அப்போ ஹசன் பசரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்கிறாங்க, இந்த ஜனாசாவுக்கு கொடுக்கப்படாத வாய்ப்பு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பயன்படுத்துங்கன்னா. அப்போ இருக்கக்கூடிய நாளிலே மரணத்தை நினைவு கூர்ந்து வீட்டில் பேசி இது மாதிரியாக வசியத்துக்கெல்லாம் செய்து எல்லா வகையிலும் மரணத்துக்காக நாம் தயார் நிலையில் இருக்க வேண்டும். அதை பற்றிய சிந்தனையிலே இருக்க வேண்டும். தூங்கும் பொழுதும் எழுந்திருக்கும் பொழுதும் வியாபாரத்துக்கு வாகனத்தில் போகும்போதும் அந்த மரண சிந்தனை நம்ம இடத்துல இருக்க வேண்டும். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னாடி ஒரு ஜனாசாக போகிறது. அந்த ஜனாசா போகும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மக்கள் சிலர் பேசி கொள்கிறாங்க, ரொம்ப நல்ல மனிதராக இருக்கிறாரு அப்படி இப்படின்னு பேசும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜப்த அப்படிங்கிறாங்க. திறப்பு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இன்னொரு ஜனாசா வீதியில் கொண்டு வர போகுது. அப்போ மக்கள் வந்து இப்போ ரொம்ப மோசமானவர் இருக்கிறாரு, இவரா நல்ல வேலை போயிட்டாரு என்று சொல்லும்போது அப்பவும் ரசூலுல்லாஹ் வஜப்தங்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு கேட்குறாங்க, யார் சொல்ல முதல்ல ஒரு ஜனாசா போச்சு வஜப்தன் நீங்கள், ரெண்டாவது முதல்ல ஒரு ஜனாசா போகுது அதுக்கும் வஜப்தன், என்ன அவங்கள் மீது கடமையாகும்னு சொன்னீங்க, என்ன வாஜிபாகும்னு சொன்னீங்க. அப்படிங்கும்போது முதல்ல மக்கள் வந்து என்ன பேசுனாங்க, இவர் நல்லவன் பேசுனாங்க, அவருக்கு சொர்க்கம் வாஜிபாகட்டும் நான் சொன்னேன். ரெண்டாவது ஒரு வீதியில் ஜனாசா போகும்போது அவரை பற்றி மக்கள் என்ன பேசுனாங்க, நல்ல வேலை போயிட்டான் அப்படிங்கிற மாதிரியா பேசினாங்க, அதனால் நான் வஜப்தன் சொன்னேன், அவருக்கு பாவியாக மரணிச்சார், அதனால் அவருக்கு நரகம் வாஜிபாகட்டும் என்று நான் என்ன செஞ்சேன் சொன்னேன், பிரார்த்தனை செய்தேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நம்முடைய மரணம் ஜனாசாவாக கொண்டு போகும்போது நம்முடைய இறுதி நிலை எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் இந்த சந்தர்ப்பங்களில் இந்த மாதிரியான ஹதீஸ்கள்லேருந்து நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு ஜனாசா போகும்போது முஸ்தரீகும் முஸ்தராகும் மின்ஹும் அப்படின்னாங்க. இந்த ஒருவர் நிம்மதி அடைகிறார், ஒருவரிலிருந்து நிம்மதி அடைகிறாருங்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, அது என்ன ஒருவர் நிம்மதி பெற்று விட்டார் ஒருவரிலிருந்து நிம்மதி பெற்று விட்டார் அப்படிங்கும்போது, இறந்த அந்த ஜனாசா நல்ல ஆத்மாவாக இருந்தால் அவர் இந்த உலகத்தினுடைய களைப்புகளிலிருந்து நிம்மதி பெற்று விட்டார். அது கெட்ட ஆத்மாவாக பாவத்திலே இருந்து மரணத்தை பற்றி எந்த சிந்தனையும் இல்லை, பாவத்தில் இருந்த நிலையிலே மரணித்து விட்டு கடைசி நேரத்தில் ஏதோ சொல்ல முடியாமல் திடீரென்று மரணித்து ஒரு பாவியாகவே மரணித்திருப்பார்பாங்க. அந்த கெட்ட ஆத்மா வந்து அவர்கிட்ட இருந்து மக்கள் நிம்மதி அடைந்து விட்டார்கள் என்று மக்களுக்கு என்ன செஞ்சுறாங்க, இந்த மாதிரியான ஜனாசாக்களை கொண்டு போகும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வப்போது சில உபதேசங்கள் செஞ்சுருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் உபதேசமாக பெறணும். ஏன்னா இன்றைக்கி நாம் மரணத்துக்கு தயார் இல்லாமல் ரெடி பண்ணாமல் மனசு வராமல் நாம் என்ன செய்கிறோம், அந்த மரணத்தை விட்டு விரண்டு ஓடுறதுக்கு நாம் நின்றுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நாளை மறுமையிலே அந்த மரணத்தை தான் நாம் அழைப்போம். பாவியான நிலையை மரணித்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அந்த மரணத்தை அழைப்பார் என்று அல்லாஹ் சொல்கிறான். தும்மலா யமூது ஃபீஹா வலா யஹ்யா, அந்த நரகத்திலே பாவிகள் வாழவும் மாட்டார்கள் சாவவும் மாட்டார்கள். ஏன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா மரணத்தையும் எடுத்து என்ன செய்வான், ஒரு ஆட்டுடைய ரூபத்தில் குர்பானி கொடுத்து விட்டுவான். மரணத்திற்கு மரணம், நீ எந்த மரணத்தை அழைக்கிறாயோ, பூமியில் இருக்கும்போது மரணம் வேண்டான்னு தப்பிச்சு உடனே இந்த உலகத்தில் நரக தண்டனை நீ செய்து வந்த பாவத்தினால் அந்த நரகத்தை பார்க்கும்போது மரணத்தை கூடிய அல்லாஹ் என்று கேட்கிறாய், உனக்கு இனிமேல் மரணம் கிடையாது. அதனால் கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மரணம் நம்மிடத்தில் பார்க்கிறோம், ஒரு தாக்கத்தை செலுத்துகிறது, அப்படியே கடந்து விடக்கூடாது. உள ரீதியாக, மன ரீதியாக, குடும்ப ரீதியாக, பொருளாதார ரீதியாக நாம் என்னைக்கும் எப்பொழுது மரணம் வந்தாலும் சந்திக்க தயாராக வேண்டும். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அஹப்ப லிகா அல்லாஹி அஹப்பல்லாஹு லிகாஹு, யார் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை சந்திக்க விரும்பாரோ அவரை சந்திக்க அல்லாஹ் விரும்புகிறான். ஒமன் கரிஹ லிகா அல்லாஹி கரி அல்லாஹு லிகாஹு, யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை வெறுப்பாரோ அவருடைய சந்திப்பை அல்லாஹும் வெறுப்பான். சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எல்லோரும் மரணத்தை வெறுக்கத்தானே செய்வோம், எல்லோரும் மரணத்தை வெறுக்கத்தானே செய்வோம். அப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வை சந்திக்க விரும்புவதுன்னு சொன்னால் அந்த நேரத்தை நான் சொல்ல, இந்த மரணத்தை நாம் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது மரணத்தை வெறுக்கிறோம், இந்த நேரத்தை நான் சொல்லலை. எப்பொழுது பார்வைகள் உருளுமோ,
எப்பொழுது ரோமக்கால்கள்லாம் சிலிர்க்குமோ, எப்பொழுது கைகள் கால்கள் பின்னிக்கொள்ளுமோ, எப்பொழுது இதயம் செம்பு பாத்திரத்திலே நீர் கொதிப்பதை போல சப்தத்தை வெளியிடுமோ கர்த்தரா, அந்த நேரத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை நான் சந்திக்க விரும்புகிறேன் என்று எந்த ஒரு ஆத்மா தயார் நிலையில் வருகிறதோ அவரை சந்திக்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தயாராகி விடுகிறான். அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய சந்திப்பை வெறுத்து நான் உலகத்திற்கு திரும்ப போகிறேன் என்று பாவமான நிலையிலே நான் எந்த தயாரிப்பையும் பண்ணி வைக்கலையே, நான் நன்மை செய்யலையே, பாவ மன்னிப்பு தேடலையே, அடியார்களிடத்தில் பாவ மன்னிப்பு தேடலையே, கடன் அடைக்கலையே, வசியத்து செய்யலை என்று உலகத்துக்கு திரும்ப வேண்டும் என்று சந்திக்க மனமில்லாமல் இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை சந்திக்க அல்லாஹ் வெறுக்குகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை நல்ல நிலையிலே சந்திக்கக்கூடிய மரணத்திற்கு நாம் எந்நிலையிலும் தயாராக இருக்க வேண்டும் என்று கூறி எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட வாய்ப்பை நம்ம அனைவருக்கும் தருவான கேட்டு நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, மரணம் என்பது அனைவரையும் சந்திக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே நாம் விரும்புவது நம் எல்லோருக்கும் தெரியும், நமக்கு மரணம் வரத்தான் போகுது. அப்போ ஒவ்வொரு ஆத்மாவும் எதை விரும்பும் என்று சொன்னால் நல்ல நிலையிலே மரணிக்க வேண்டும். நம்முடைய மரணத்தை சுமந்து செல்லப்படும் போது நல்ல நிலையிலே கொண்டு போகணும், நம்மளை நல்ல முறையில் அடக்கம் பண்ணணும், நம்மை 4 பேர் என்ன செய்யணும், நின்று நமக்காக கண்ணீர் விட்டு அழுது துவா செய்யணும், குடும்பத்தார்கள் எல்லாம் நமக்காக என்ன செய்யணும், பிரார்த்தனை செய்யணும் என்று நாம் நினைப்போம். நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை சந்திக்கும் பொழுதும் நல்ல ஒரு நிலையிலே சந்தித்து நாம் சொர்க்கம் போகணும். இது எல்லாருக்கும் உள்ள எண்ணமாக இருக்கும். ஆனால் இந்த உலகத்தினுடைய அந்த கவர்ச்சி, அந்த உலகத்தினுடைய மோகம் என்ன செய்யும், நம்மை இந்த மரணத்தை விட்டு எல்லாம் திசை திருப்பிவிடும். அப்போ இந்த மாதிரியாக உயிர் பறிக்கப்படும் பொழுதும் சரி, அல்லாஹ்வை சந்திக்கும் போதும் தயார் நிலையில் எதிர்பார்த்த ஒரு மரணமாக, நல்ல மரணமாக வர வேண்டும், நல்ல முறையில் கொண்டு செல்லப்பட வேண்டும், நாம் இறந்த பிறகும் நமக்கு நன்மை வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கான தீர்வு இஸ்லாம் குர்ஆன் சுன்னாவிலிருந்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால் சதகா, தர்மம் மட்டும்தான். அதிகமாக நாம் என்ன செய்யணும், தர்மம் செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தர்மம் கெட்ட மரணத்தை, அல்லாஹ்வுடைய கோபத்தை தவிர்க்கும், கெட்ட மரணத்திலிருந்து உங்களை பாதுகாக்கும் என்று சொன்னாங்க. அப்போ நாம் நல்ல முறையில் மவுத்தாகணும். இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா பாம்பு பிளாஸ்ட் ஆகி பாடி செதறி பாடிலாம் கிடைக்காம காயிப் ஜனாசா நடத்தக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. தீயில எரிஞ்சு அல்லது நீரில் மூழ்கி இந்த மாதிரியாக திடீர்னு மரணம் ஏற்பட்டு எங்கே வரணும்னு தெரியாது, திடீர்னு ஆகாயத்தில் போயிட்டு இருந்த மாதிரி ஃப்ளைட்டு விழுந்து நொறுங்குறானா இல்லையா, இதெல்லாம் எவ்வளோ மரணங்கள் நாம் பார்க்குறோம். இந்த மாதிரியான ஒரு மோசமான மரணம் வந்துவிடக்கூடாது, திடீரென்று மரணம் வந்துவிடக்கூடாது. அதனால தான் சலஃபுகள் அதிகமான மக்கள், திடீர் மரணம் என்பது கெட்ட மரணம் அல்ல, ஆனால் சலஃபுகள் அதிகமாக வெறுத்த மரணம் எது, இந்த அவகாசம் வேணும்னு நினச்சாங்க, மக்கள் மத்தியில் பேசணும், இஸ்திக்ஃபார் செய்யணும், வசியத்து செய்யணும்னு நினச்சாங்க. அதனால தான் இந்த மாதிரி திடீர் மரணத்தை அவங்க அதிகமாக விரும்பலை. நோய்வாய்ப்பட்டு இஸ்திக்ஃபார் செஞ்சு தௌபா செய்யணும், மக்கள்கிட்ட பேசணும்னு நினச்சாங்க சலஃபுகள். அதனால் இப்படியாக மோசமான மரணங்கள் வரக்கூடாதுன்னு சொன்னால் அதிகமாக தர்மம் செய்ய வேண்டும். அது எதுவாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் எவ்வளவு தர்மம் செஞ்சாலும் சரி, ஒரு ஏழைக்கு உணவளிப்பதாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய இல்லத்துக்கு கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒரு தாவா பணிக்கு வழங்குவதாக இருந்தாலும் சரி, இறை இல்லத்துகளுக்கு அல்லது அதனுடைய பராமரிப்பு பணிகளுக்காக ஏதோ ஒரு உழைக்காக நாம் கொடுத்தாலும் சரி, அது தர்மம் என்ற அடிப்படையில் நாம் கொடுக்கும்போது அது அல்லாஹ்வுடைய கோபத்தை நமக்கு தடுக்கும், கெட்ட மரணத்திலிருந்து பாதுகாக்கும். அதே மாதிரியாக மரணத்திலே பிடிக்கக்கூடிய நேரத்தில், பாவியுடைய உயிரை பிடுங்கக்கூடிய நேரத்திலே அந்த பாவி சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே பதிவு செய்கிறான். ஃபயக்கூல ரப்பி, என்னுடைய இறைவா, லவ்லா அக்கர்தனி இலா அஜலின் கரீப், என்னுடைய தவணை சிறிது முற்படுத்து, சிறிது கொஞ்சம் அதிகப்படுத்தித்தா, ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் சாலிஹீன், நான் என்றதில் சேர்த்து வச்சது எல்லாத்தையும் சதக்கா செய்துவிட்டு நான் வந்து விடுகிறேன் என்று தான் சொல்லுவான். அப்போ அவகாசம் அளிக்கப்படுமா? அவகாசம் அளிக்கப்படாது. அப்போ அவகாசம் அளிக்கப்படுவதற்கு முன்பாகவே நல்லவற்றிலிருந்து என்ன செய்யணும், தர்மம் பண்ணணும். இந்த உலகத்தில் சேர்த்து வைக்கிறதுக்காக அல்லாஹ்வை மறந்து தொழுகையெல்லாம் விட்டுட்டு கடமைகளெல்லாம் மறந்து ஹலால் ஹராம் பேணாமல் இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கிறோம், மோசடி வட்டி எதையும் பார்க்காம எப்படியாவது பொருளாதாரம் வந்தால் போன்னு சேர்த்து வைக்கிறோம். கடைசியில் மரணம் வரும்போது பாவியாக இருக்கிற தொழுகலை நீ கடனோடு மரணிக்கிற என்று பாவத்திற்குரிய அந்த மலக்குள் மௌத்து கெட்ட ஆத்மாவை பிடுங்கக்கூடிய மலக்கு வரும் பொழுது அந்த நேரத்தில் என்ன சொல்லுவோம், நான் தொழுகிறேன், நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்வதை விட சதக்கா செய்து விட்டு வரேன், உன்னை மறந்து நான் சேர்த்து வைத்ததெல்லாம் கொடுத்து விட்டு வருகிறேன்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு துர்ப்பாக்கியமான நிலை வருவதற்கு முன்பாக நாம் என்ன செய்யணும், தர்மம் செய்ய வேண்டும். இறுதியாக நாம் இறந்த பிறகும் நம்முடைய கபருக்கு வரக்கூடாது. முதலாவது மேலே ஒன்று சொன்னேன், வலதுன் சாலிக் என்று சொன்னேன், சாலிகான பிள்ளைகள். அதில் இன்னொரு 3 விஷயம் சொன்னாங்க. அதில் இன்னொரு விஷயம் என்ன,
நிறையான தர்மம், சதக்கத்துல் ஜாரியா என்று சொன்னார்கள். அது தர்மத்தில் 2 வகை இருக்கிறது. அந்த நேரத்தில் கொடுக்கக்கூடிய தர்மமும் இருக்கிறது, நிலையான ஒரு சேமிப்பான தர்மம் இருக்கிறது. நாம் மரணித்து விட்டாலும் சில நேரங்களில் அந்த நேரத்தில் அவங்க சாப்பிடுவாங்க, முடிஞ்சிடும். ஒரு தர்மம் ஒரு ஏழைக்கு கொடுக்க முடிஞ்சிடும், அதுவும் தர்மம் தான், அது குறைத்து மன்னிப்பிடலை. ஆனாலும் ஒரு பள்ளிவாசலுக்கு நாம் தண்ணீர் டேங்க் வைக்கிறோம், ஒரு போர்வெல் போட்டு கொடுக்குறோம், ஒரு நிழல் கூடை அமைத்து கொடுக்குறோம், ஒரு பள்ளிவாசலை கட்டி எழுப்புறதுக்கு நாம் உதவி செய்கிறோம். இப்படியெல்லாம் செய்யும் பொழுது நாம் மரணித்த பிறகு அந்த பள்ளிவாசலை மக்கள் தொழுவாங்க, மக்கள் தண்ணி அருந்துவாங்க, மக்கள் அந்த நிழல் கூடையில் உட்காருவாங்க. இப்படியாக இருக்கக்கூடிய ஒரு மரத்தை நட்டு வைக்கிறோம், இதில் மக்கள் பயன்பெறுவாங்க, பறவைகள் பயன்பெறும். இப்படியாக நிலையான தர்மங்கள் எதுவெல்லாம் இருக்குமோ அதையெல்லாம் செய்தோம் என்று சொன்னால் நாம் மரணித்த பிறகும் அல்லாஹ்விடத்திலிருந்து நமக்கு அது இருக்கக்கூடிய காலமெல்லாம் நன்மை வந்து கொண்டே இருக்கும். எனவே எதை சொன்னோம் கேட்டோம் அதை புரிந்து மரணத்திற்கு தயாராகுவோம். அதிகமான சதக்காக்களை தர்மங்களை அல்லாஹ்வுடைய பாதையிலே நாம் மரணம் என்ற அந்த உயிர் தொண்டை பிடியை பிடிப்பதற்கு முன்பாக அல்லாஹ்வுடைய பாதையிலே வாரி கொடுத்து நல்ல முறையிலே நாம் இந்த மரணத்தை அடைய வேண்டும். நம்முடைய குடும்பத்தாரிடத்தில் உட்கார்ந்து பேச வேண்டும். நம்முடைய வசியத்துகள் எல்லாம் நாம் செய்வதற்கான அவகாசங்கள் இருக்காது. அதனால் நாம் அவ்வப்போது நம்முடைய குடும்பத்திலே முதலாவது போய் இந்த திட்டங்களை எல்லாம் ஏற்பாடு செய்து மரணத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மனநிலையோடு அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய தூய அடியார்களாக மாறுவோம். அப்படிப்பட்ட பாக்கியத்தில் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தான் கேட்டு நிறைவு செய்கிறேன். வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.